Hi all, welcome back to our newspaper analysis session. April 1 ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் based on exam point of view. First நியூஸ் பாருங்க, Army is cranking up efforts to boost infrastructure connectivity along LIC in Arunachal. ஸோ இந்த இடத்துல cranking up அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ cranking up அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம், இல்லைனா டு மேக் மோர் இன்டென்ஸ். ஓகேவா. ஸோ டு மேக் மோர் இன்டென்ஸ் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துறது. ஸோ ஆர்மி என்ன பண்ணுறாங்களாம், எஃபர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு. எங்கே அப்படின்னா அருணாச்சலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஏரியாஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்மி இஸ் மேக்கிங் மோர் இன்டென்சிவ் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எந்தெந்த ஏரியாஸ்லலாம் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, பாஸ்டில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் சைனீஸ் நெட்ஒர்க்கால் மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் லைன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோலில் கனெக்டிவிட்டியை கொடுக்க முடிஞ்சதாக இருந்தது. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட இந்தியன் ஆர்மி இஸ் ஆல்சோ கிராங்கிங் அப் எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான வெக்காப் இஸ் கிராங்கிங் அப், விச் மீன்ஸ் increase or to make more intense. ஓகேவா. cardamom crops in Idukki begin to wilt in severe drought. ஸோ இந்த இடத்துல wiltனா என்ன, ஓகேவா. ஸோ WILT wilt அப்படின்னா என்னன்னா about to die, அதாவது ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க, wilt அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏலக்காய் செடியெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இடுக்கியில் ரொம்பவே காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் த சிவியர் ட்ரவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் தட் வி ஷுட் நோ இஸ் wilt, which means about to die or to dry. ஓகேவா. Coming to an editorial, first editorial is purely a political based one and second one is water deficit பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் டெஃபிசிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வேர்ஸ்ட் ஆக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வாயர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 23% ஆஃப் த வாட்டரை மட்டும்தான் ஹோல்டிங் கெப்பாசிட்டியாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் கிரைசிஸ் பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்கோம். ஹிந்துவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா 23% ஆஃப் த ஹோல்டிங் கெப்பாசிட்டி மட்டும்தான் என்ன இருக்குது, சவுத் இந்தியா ரிசர்வாயர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ 9% வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இருக்கிறத விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் சவுத் இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா சம்மர் டைமில் 2017 பயங்கரமான வாட்டர் கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கிரைசிஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரியே தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வாட்டர் கிரைசிஸ் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மான்சூன் ஃபெயிலியர். ஸோ இந்த மான்சூன் ஃபெயிலியர் வந்து சம்மர் டைமில் வர்றதுனால நமக்கு வந்து அந்த எல் நினோன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் மழை கொண்டு வரக்கூடிய சம்மர் டைமில் இந்த ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் மூலமாக நமக்கு மழை வரும். ஸோ இந்த மழை இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், we are facing severe water crisis. அது மட்டும் இல்லாமல் இந்த எல் நினோ ஈவெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2014-16 பீரியடில் தான் என்னாச்சு, ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மீட்டராலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2023 தான் வார்மஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி ரெக்கார்டில் சொன்னாங்க. பட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2024 அதை விட பயங்கரமாக ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ யூகே மெட்டராலஜிஸ்ட் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2026 வரைக்கும் 93% ஆஃப் த சான்ஸ் வந்து என்னது 2024 தான் இருக்குதுலே வார்மஸ்ட் இயர் எவர் ரெக்கார்டட் அப்படிங்கிறத வந்து ரெக்கார்ட் பிரேக்கராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யூகே மெட்டராலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2026 வந்து இதை விட பயங்கர வெக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டைமை வந்து இந்த சம்மரில் அவுட்டோரில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிரைசிஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னாச்சு அப்படின்னா, சம் ஆஃப் த பாலிசிஸ் வந்து என்ன பண்ணாங்க, இம்ப்ரூவ் பண்ணாங்க, ஒரு சில விஷயங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. பட் அது எதுவுமே என்ன ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம என்ன பண்ணல, எஃபிஷியண்ட்டாக எதையுமே ரீயூஸ் பண்ணலை. ஏன்னா வாட்டரை வந்து என்ன பண்ணலை, எஃபிஷியண்ட்டாக ரீயூஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்சஃபிஷியண்ட்டாக தான் இன்வால்வ் ஆகுறோம். கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. என்க்ரோச்மெண்ட் அதிகமாக இருக்குது. கேட்ச்மெண்ட் ஏரியாஸில் வந்து டீக்ரேடேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சம் அதர் ஃபேக்டர்ஸையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வாட்டர் கிரைசிஸ்க்கு வந்து அவங்க ரீசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப மோசமான கிரைசிஸை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெதர் ஈவெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபினோமினலாக சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு விஷயங்களை வந்து ரொம்ப மோசமாக கொண்டுட்டு வந்து கொடுக்கும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சம், ஓகேவா. ஸோ ட்ரவுட், வறட்சியை வந்து ஏற்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா டிசீஸ் அவுட் பிரேக், ஓகேவா. ஸோ சம்மரில் வந்து பயங்கரமான டிசீஸ் அவுட் பிரேக் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வெதர் ஈவெண்ட்ஸ் ஃபினாமினல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஒன்று வந்து ட்ரவுட், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் அவுட் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தின் மூலமாகவும் லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் வந்து என்னாகும், பயங்கரமாக வேர்ஸ்ட் ஆகும். யாருக்கு மத்தியில், மார்ஜினலைஸ்டாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில். ஸோ ஆல்ரெடி இஃப் த பீப்புள் ஆர் ரியலி ரிச் அப்படின்னா தே நீட் நாட் டு ஒரி அபவுட் எனி கண்டிஷன்ஸ் இன் த கண்ட்ரி. பட் இஃப் த பீப்புள் ஆர் இன் மார்ஜின், so if the people are below the poverty line, if they are facing the drought, if they are facing the disease outbreak, they don't have any source of income to solve these kind of problems in their day to day life, ஓகேவா. ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதே எப்படி இருக்கும், ஒரு பெரிய பாடாக இருக்கும். அதில் ட்ரவுட்டு அல்லது டிசீஸ் அவுட் பிரேக் அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னா, இருக்கிற கண்டிஷனை ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட் ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலில் எதை பற்றி பேசியிருக்காங்க, இதெல்லாம் இக்னோர் பண்ணிடக்கூடாது. வாட்டர் கிரைசிஸை இக்னோர் பண்ணக்கூடாது, கிளைமேட் சேஞ்சை இக்னோர் பண்ணக்கூடாது. ஒய்? பிகாஸ் இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்டிங் தி சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அமாங் தி மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் அப்படிங்கிறது கிளைமேட் சேஞ்சோட ஃபால்ட் கிடையாது, இட்ஸ் ஆர் ஃபால்ட். பட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ் ஆர் ரிமைண்டிங் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ கவர்மெண்ட்டும் பாலிசி மேக்கர்ஸும் என்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாலும் we should bind on it, we should follow that to curb upcoming issues அப்படின்னு நம்ம இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா த ஆர்ட் ஆஃப் இந்தியாஸ் HIV எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்? பிகாஸ் April 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஈவெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இந்த HIV எய்ட்ஸ் எபிடமிக்கில் இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஒய்? பிகாஸ் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி April 1, தட் இஸ் 2024, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் லிவிங் வித் HIV, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் அண்ட் கீ இன்டர்வென்ஷன் இன் அ ஃபைட் அகெயின்ஸ்ட் HIV அண்ட் எய்ட்ஸ், ஓகேவா. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பியை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க ஃபார் த பர்சன் ஹூ ஆர் ஃபைட்டிங் அண்ட் லிவிங் வித் HIV அண்ட் எய்ட்ஸ், ஓகேவா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, April 1 இஸ் மார்க்கிங் அஸ் a very important day in history. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பினா என்ன, ஸோ அதில் வந்து பீப்புள் சென்ட்ரிக்காக எப்படி அப்ரோச் பண்ணணும் இன் ஆர்டர் டு ப்ரொவைட் சர்வீஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் வித் சர்வைவிங் வித் HIV எய்ட்ஸ், ஓகேவா. ஸோ எப்படி அவங்க கஷ்டத்தை தாண்டி வர்றது, ஹவு டு கிராஸ் தோஸ் கைண்ட் ஆஃப் ஹர்டல்ஸ் இன் தேர் லைஃப் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆர்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்னது, த ஃப்ரீ ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஆர்ட்டை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்க, பேசியிருக்காங்க. So if you want to read the article, you can choose this one and this compounding crisis, okay va. Tamil Nadu accounts for 30% of India's electronics exports. அதாவது எக்ஸ்போர்ட்டில்
அதுவும் பர்டிகுலராக எலக்ட்ரானிக் கேட்டகரியில் தமிழ்நாடுலேருந்து மட்டுமே என்ன பண்ணுது, 30% வந்து தமிழ்நாடு மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த சார்ட் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிஸ்க்கு கீழேயும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேரிட்டிவாக குளோபலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். A record 60 traditional products from across India granted GI tag. ஸோ நமக்கு வந்து GI tag அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்குது, அது மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி இந்தியாவை சுற்றி 60 ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, GI டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக நம்ம என்னென்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி அட் அ டைமில் 60 ப்ராடக்ட்ஸுக்கு GI டேக் கொடுக்குறது வந்து என்னது, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Philippines boost maritime security as China tension rises. ஸோ ஆல்ரெடி தெரியும், அந்த சவுத் சைனா சி ரீஜியனில் வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இடையில இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இன் ஆர்டர் டு கர்ப் தட், இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஃபிலிப்பைன்ஸ் இஸ் பூஸ்டிங் தேர் மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான பூஸ்டிங் எல்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, மேரிடைம் செக்யூரிட்டியில் எந்தென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்து ஃபிலிப்பைன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த சைனா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹார்திக் சிங் அண்ட் சலிமா டிட்டே நேம்டு ஹாக்கி இந்தியா பிளேயர்ஸ் ஆஃப் தி இயர் ஃபார் 2023. இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, ஹாக்கி இந்தியா பிளேயர்ஸ் ஆஃப் த இயர் ஃபார் த இயர் 2023 கோஸ் டு, யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹார்திக் சிங் அண்ட் சலிமா டிட்டே அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு சில ஸ்டாட்டிக் கீ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு கான்ஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.